அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அது பற்றியான தகவல்கள் தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வஉசி. ஓகேங்களா? வஉசி தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் வஉ சிதம்பரமும் சுதேசி இயக்கமும், இதில் தமிழ்நாட்டின் எதிரொலி அப்படின்னு சொல்லி 1905 அக்டோபர் 16 ஓகேங்களா வங்கப்பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? வங்கப்பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்டது 1905 அக்டோபர் 16 ஓகேங்களா. அதன் விளைவாக அங்கு சுதேசி இயக்கம் துவங்கப்பட்டது. அதன் விளைவாக தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கம் துவங்கப்பட்டது. அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் எதிரொலித்தது. வங்காளத்திலையும் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது, தமிழ்நாட்டிலையும் தொடங்கப்பட்டது. பாரதியார் சுதேசி இயக்கத்தை ஆதரித்தார். இந்த கேள்வி கேட்பாங்கப்பா, பாரதியார் சுதேசி இயக்கத்தை ஆதரித்தாரா? பாரதியார் சுதேசி இயக்கத்தை ஆதரித்தார். ரொம்ப முக்கியமானது, பாரதியார் சுதேசி இயக்கத்தை ஆதரித்தார். ஓகேங்களா? வரவேற்றார். பங்கிம் சந்திரரின் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நமக்கு தெரியும், தேசிய பாடல் எழுதினவர். பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து அவர் நடத்திய சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார். அவர் சக்கரவர்த்தினின்ற ஒரு மாத இதழில் தான் வெளியிட்டிருக்காரு. இவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம்ன்ற பாடலை. நிதி திரட்டல். ஜி. சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்கத்திற்காக அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜமீன்தாரர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது நிதி திரட்டும் முயற்சியை மேற்கொண்டார். அதற்காக சுப்பிரமணிய ஐயர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுப்பிரமணிய ஐயர் தி இந்து நியூஸ் பேப்பரோட ஆசிரியர் ஜி. சுப்பிரமணிய ஐயர் நிதி திரட்டுறதுக்காண்டி, எதுக்காண்டி நிதி திரட்டுறாரு அப்படின்னா சுதேசி இயக்கத்துக்காக நிதி திரட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. பத்திரிகைகள் பாராட்டு. சென்னையில் சுதேசிமித்திரன், இந்தியா முதலிய தமிழ் ஒரு களம், இந்து, பேட்டரியம் முதலிய ஆங்கில இதழ்களும் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவளித்தன. சென்னையில் பொறுத்த வரைக்கும் சுதேசிமித்திரன் ஜி. சுப்பிரமணிய ஐயரோட பத்திரிக்கை. ஓகேங்களா? சுதேசிமித்திரன், இந்தியா வந்து திருமணம் எம்பிடி ஆச்சாரியா அவரோட பத்திரிக்கை. அப்புறம் இந்து, பேட்டரியம் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் பேப்பர்ஸ், இதெல்லாம் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்துருக்கு. வஉசியின் பங்கு. வஉ சிதம்பரனார் துவக்கிய சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வஉசி தொடங்கினதுன்னா அது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்திற்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. சுதேசி இயக்கத்துக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தது என்னது அப்படின்னா, ஏன்னா அவங்கவுங்க கடலை மிட்டாயி இந்த மாதிரி சொந்த இதை பற்றி தயாரிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் நம்ம சுதேசி சொந்தமாக ஒரு கப்பலை விட்டுருக்காரு. இவர் கோவில்பட்டி தாலுக்காவில் ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் பிறந்த வஉசி தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த போது ராமகிருஷ்ணானந்தர், சுபேதானந்தர், பிரம்மானந்தர் ஆகிய வங்கதேச துறவிகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கப் போவதை பற்றிய அறிவிப்பை சீர்காழியில் வெளியிட்டார். அப்படின்னா இவர் வந்து எங்கே நான் கப்பல் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீர்காழியில் வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா கோவில்பட்டி தாலுக்காவில் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ஒட்டப்பிடாரம் என்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு. வஉசி வந்து ஒரு அட்வொகேட்டாக வேலை பார்த்துருக்காரு. எங்கே பணியாற்றிருக்காரு அப்படின்னா வழக்கறிஞராக வந்து தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த போது தூத்துக்குடியில் இருக்கிறப்ப தான் இவருக்கு வந்து ராமகிருஷ்ணானந்தர், சுபேதானந்தர், பிரம்மானந்தர் அப்படின்னு சொல்லி ஆகிய வங்கதேச துறவிகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கப் போவதை பற்றிய அறிவிப்பை சீர்காழியில் வெளியிட்டிருக்காரு. அதன் காரணமாக வஉசி தூத்துக்குடி வணிகர் சிலருடன் கலந்து பேசி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினார். அக்கம்பெனியை துவக்கியதின் நோக்கம் வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதாகும். அப்படின்னா இவர் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எதற்காக தொடங்கியிருக்காரு அப்படின்னா வெள்ளையர்களை விரட்டி அடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வெள்ளையரை விரட்டி எடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. 1882 ஆண்டு இந்திய கம்பெனி சட்டப்படி 1906 ஆண்டு அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. ஆக்சுவலி வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16. ஒரு அடுத்த வருஷம் 1882 சுதேசி கம்பெனி சட்டப்படி 1882 படி 1906 அக்டோபர் 16 என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காப்புல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இக்கம்பெனிக்காக 10 லட்சம் ரூபாயை பங்குதாரர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டது. மொத்தம் எவ்வளோ ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய். மொத்தம் எவ்வளோ ரூபாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாயை சேர்க்கணும்னு பங்குதாரர் ஷேர் ஹோல்டர் வந்து 10 லட்சம் பேர் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவோம்.
வஉசி துவக்கிய சுதேசி கப்பல் கம்பெனி தலைவர் பாண்டி துரைசாமி தேவர். வஉசி துவக்கிய கப்பல் கம்பெனியோட தலைவர் யார் அப்படின்னா பாண்டி துரைசாமி தேவர். வஉசியோட துணைத் தலைவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 31 பிரமுகர்கள் இந்த கம்பெனியின் இயக்குநர்களாக இருக்க இசைந்தனர். 31 பிரமுகர் மொத்தம் எத்தனை பேர்னா 31 பிரமுகர்கள், கொஞ்சம் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இந்த கம்பெனியோட இயக்குனராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. குருசாமி ஐயர், சேலம் சி விஜயராகவாச்சாரியார், ஓகேங்களா, பால் பீட்டர், சங்கரன் நாயர், முக்கியமான சங்கரன் நாயர் ஆகியோர் சட்ட ஆலோசகர். வஉசி வக்கீல் தொழிலை விட்டு கப்பல் கம்பெனியை நடத்துவதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். அவர் அட்வொகேட் வேலையை விட்டுட்டாப்புல, கம்பெனியை அட்வொகேட் வேலையை விட்டுட்டு கப்பலுக்கு என்ன செய்வது, கப்பல்களை கட்டுவது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் அன்று. எனவே வஉசி பம்பாயில் உள்ள ஹாலண்ட் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடமிருந்து கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி ஓட்ட முடிவு செய்தார். ஃபஸ்ட்டு வந்து குத்தகைக்கு வாங்கிக்கிறோன்னு சொல்லி பம்பாயில் இருக்க ஹாலண்ட் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடமிருந்து கப்பலை வாங்குறாப்புல, ஹாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனிகிட்டேருந்து. ஆனால் அந்த பம்பாய் கம்பெனி ஆங்கில அதிகாரிகளை அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சி கப்பல்களை தர மறுத்துவிட்டது. எனவே வஉசி பங்குதாரர்களை சேர்த்து காலியா, லாவோ என்ற பெயருடைய 2 கப்பல்களை வாங்கினார். அவங்க அந்த ஹாலைன் ஸ்டீம்ஸ் கம்பெனி தர மறுத்ததுனால இவர் 2 கம்பெனி இது பண்ணியிருக்காப்புல, 2 கப்பல் வாங்கியிருக்காப்புல. அது என்னென்ன கப்பல் அப்படின்னா காலியா, லாவேஸ் என்ற பெயருடைய கப்பல், 2 கப்பல் வாங்கியிருக்காப்புல. வஉசியே பத்திரிகைகள் பாராட்டின, மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சுதேசி கப்பல்களையே பயணம் செய்வதென்றும் சரக்குகளை ஏற்றுவதென்றும் தமிழ்நாட்டு வியாபாரிகள், ஓகேங்களா, செல்வந்தர்களும் விரதம் கொண்டனர். செல்வந்தர்களும் இது இங்கே தான் நாங்கள் போவோம், இப்படி தான் போகன்றாங்க. விதேசி கப்பல்களை புறக்கணிப்பதென்றும் சுதேசினா சொந்த நாடு, விதேசினா வெளிநாட்டுக்காரங்க சூளுரைத்தனர். வஉசியின் துணிச்சலான நடவடிக்கைகளை பாராட்டிய பாரதியார் சுதேசி கப்பல்களுக்கு விதேச மொழிபெயரா என்று கேட்டார். சுதேச கப்பலுக்கு வெளிநாட்டு பேரன்னு கேட்டார். வஉசி சுதேச கப்பல் கம்பெனி நிறுவியதோடு மட்டுமின்றி பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டு கப்பல்களுக்கு வஉசியின் துணிச்சலான நடவடிக்கை பாராட்டிய பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காப்புல, சுதேசி கப்பல்களுக்கு விதேச மொழிபெயரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. வஉசி சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவியதோடு மட்டுமின்றி சுதேசி இயக்கத்தை பல துறைகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டார். அத்திட்டத்தின்படி தூத்துக்குடியில் தர்ம சங்க நெசவு ஆலை, தேசிய பண்டகசாலை ஆகியவற்றை துவக்கினார். தர்மசங்க நெசவு ஆலை, தேசிய பண்டகசாலை ஆகியவற்றை துவக்கினார். சென்னை நகரில் விவசாய கைத்தொழில் சங்கம் ஒன்றையும் தோற்றுவித்தார். சென்னையில் வந்து பார்த்தோம்னா விவசாய கைத்தொழில் சங்கம் அப்படின்ற ஒன்றையும் தோற்றுவிச்சிருக்காரு. அவர் மேற்கொண்ட சுதேசி பணிகளுக்கு மக்களின் ஆதரவு திரட்டுவதற்காக வி. சக்கரை செட்டியார் தலைமையில் சென்னை சுதேசி பிரச்சார சபையும் ஒன்றை நிறுவினார். அப்படின்னா வி. சக்கரை செட்டியார் தலைமையில் தொடங்கப்பட்டதான் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க. சுதேசி பிரச்சார சபை அவை ஒன்றை நிறுவியிருக்காரு. வஉசி தமிழ்நாட்டு மக்களை நம்பி அகலக்கால் வைத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் மாப்போசி. அதனால் சக்கரை செட்டியாரோட தலைமையில் வந்து சென்னை சுதேசி சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சுதேசி கப்பல் கம்பெனியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப திறமையும் இயக்குவதற்குரிய கட்டமைப்புமின்மையாலும் தொடர்ந்து நட்டத்தில் இருந்ததாலும் அக்கம்பெனி மூடப்பட்டு ஆங்கிலரிடம் விற்கப்பட்டது. கடைசியில் ஆங்கிலத்தை எடுத்துட்டாங்க. இச்செயல் தமிழ்நாட்டு தேசியவாதிகளிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் வஉசி துவங்கிய சுதேசி கம்பெனி சுதேசி இயக்க வரலாற்றில் எழுச்சியூட்டும் செயலாகும். இச்செயல் தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டங்களுக்கிடையே மிகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சூரத் காங்கிரஸ் மாநாடு 1907. 1906ஆம் ஆண்டு இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், வே. ராமலிங்கம் பிள்ளை, எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். சூரத் காங்கிரஸ் மாநாடு எப்பொழுது 1907 இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து. 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்தர் வஉசிக்கு கொடுத்த தந்தியை சிறமேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர், தமிழ்நாட்டு திலகர் யார், தமிழ்நாட்டு திலகர் வந்து வஉசி. தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று பாரதியாருடன் மண்டையம் சீனிவாச்சாரியாருடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றார். அப்படின்னா தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா வஉசி தான் கொண்டு போயிருக்காப்புல. தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைச்சி போயிருக்காரு. சூரத் மாநாட்டு பந்தலில் ஏற்பட்ட ரகளையின் போது வஉசி, துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் எத்ராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், சீனிவாச ராகவாச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாதி பிரதிநிதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பளித்தனர். தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்று இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும் பொழுது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகியது என்று அந்த அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். ஒன்றும் இல்லை, வஉசி இங்கே இருக்க சக்கரை செட்டியார், சீனிவாசன், பாரதியார், மண்டையம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்காப்புல. கூட்டிகிட்டு போய் அங்கே திலகரை சுற்றி பாதுகாப்பு பட மாதிரி இருந்திருக்காங்க. அது பெருசாக மகிழ்ச்சியாக இருந்திருக்குன்றிருக்கார் பாரதியார்.
சூரத் மாநாட்டு பந்தலிலே தேசிய தீவிரவாதிகள் தனி கட்சியை துவக்கியதோடு சூரத் மாநாட்டு பந்தல்லே தொடங்கிட்டாங்க. தேசிய தீவிரவாதிகள் தனி கட்சியை துவக்கியதோடு அக்கட்சிக்கு வங்காளத்துக்கு அரவிந்தரும், மகாராஷ்டிராவுக்கு திலகரும், சென்னை மாநிலத்துக்கு வஉசியும் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வங்காளத்துக்கு வந்து அரவிந்தர் இருக்கட்டும், மகாராஷ்டிராவுக்கு திலகர் இருக்கட்டும், சென்னைக்கு வந்து வஉசி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. சூரத்திலிருந்து திரும்பிய வஉசி பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டார். அதன்படி நெல்லை நகரில் வியத்தகு ஊர்வலத்தை நடத்தினார். இவரோட பிறந்த நாளை வந்து நம்ம வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு சொல்லி அவரோட பிறந்தநாளை பிபின் சந்திரபாலர், புரட்சி கருத்துக்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பிபின் சந்திரபால், அவரோட பிறந்தநாளை வஉசி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் எழுச்சி பேருரையாற்றினர். வஉசி என்ன பண்ணியிருக்காப்புல, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஆப்போசிட்டில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காங்க. இவங்க சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. 2 பேரும் நல்லா பேசியிருக்காங்க. வந்தே மாதரம் கோஷம் விண்ணை பிளந்தது. ஓகேங்களா. அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்தார். கலெக்டர் வந்து கூப்பிட்டுருக்காரு, விஞ்சி வந்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. வஉசியிடம் சிவாவும் பத்மநாப ஐயரும் உடன் இருந்தார். பத்மநாப ஐயரும் கூட இருந்திருக்காப்புல. பின்னர் இம்மூவரும் கைது செய்யப்பட்டு ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு வஉசிக்கு 40 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்கப்பா. வஉசிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறைனா 40 ஆண்டுகள் சிறை. மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்திய பத்திரிகைகள் கண்டன குரல்கள் எழுப்பின. வஉசியின் மேல்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டன. வஉசி மேல்முறையீடு பண்ணியிருக்காரு, அதையும் நிராகரிச்சிட்டாங்க. எனினும் லண்டன் பிரிவு கவுன்சில் வஉசிக்கு அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை கடுங்காவல் தண்டனையாக மாற்றியது. லண்டன் பிரிவு கவுன்சில் தான் அவருக்கு ஆயுள் தண்டனையை கடுங்காவல் தண்டனையாக கொடுத்துருக்காங்க. பத்மநாப ஐயரும் கூட இருந்திருக்காரு. கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் அரக்கத்தனக்கமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் வஉசி. பின்னர் அவர் கேரளா மாநில கண்ணூருக்கு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. கேரளாவில் போயிருக்காரு, கோயம்புத்தூரில் போயிருக்காப்புல, சிறையில் இருந்திருக்காரு. அங்கும் அவர் மலச்சட்டை தூக்கினார், கல்லுடைத்தார், செக்கிழித்தார், ஆஸ்கொலை செய்யப்பட்டதை தனக்கு கிடைத்த நற்செய்தியாக கருதினார். 1912 டிசம்பரில் வந்து விடுதலை ஆயிட்டாப்புல. 1912 டிசம்பர் மாதம் விடுதலை ஆயிட்டாப்புல வஉசி வந்து. 1912 டிசம்பரில் வந்து வஉசி வந்து விடுதலை ஆயிட்டார். விடுதலையான உடனே பார்த்தோம்னா வஉசி எனினும் அவர் சுதேசி கப்பல் கம்பெனியை காப்பாற்ற முடியவில்லை, அது கவிழ்ந்து விட்டது. அதோடு தமிழ்நாட்டு அரசியலே வஉசியும் சகாப்தம் முடிந்தது எனலாம் என கருதுகிறார் மாப்போசி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா வஉசியை பற்றியான முக்கியமான தகவல்கள். மேலும் வந்து வஉசி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சென்னை ஜனசங்கம் திலகரின் விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11 தொடங்கியிருக்காங்க. 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் எங்கே தொடங்கியிருக்காங்க, சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை துவக்கினார். இந்த அமைப்பை துவக்கிய பாரதி பெரிதும் காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் சென்னை ஜனசங்கம் எந்த ஆண்டு, 1908 ஜனவரி 11. எங்கே தொடங்கினாங்க, சென்னை ஜனசங்கம் திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில். பாரதி தான் பெருசாக காரணமாக இருந்திருக்காரு. வஉசி சங்கத்தின் தலைவராகவும் மண்டபம் சீனிவாசாரி, சிஎஸ் ஆர்யா, வெங்கட்ரமண ராவ் ஆகியோர் நிர்வாக குழு உறுப்பினர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிர்வாக குழு உறுப்பினர் வந்திருக்காங்க. சீனிவாசாச்சாரி, ஆர்யாலாம் ஓகேங்களா குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. பல மாணவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். சென்னை ஜனசங்கத்தின் நோக்கங்கள் சுதேசி பொருட்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை பரப்புதல், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், இளைஞர்களிடையே விழிப்புணர்வை உருவாக்குதல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல், சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல். இன்னும் இது 1912 சென்னை ஜனசங்கம் வந்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றது. சென்னை 1912 வரைக்குமே. ஓகேங்களா. சென்னை ஜனசங்கம் திலகரின் விருப்பத்திற்கேற்ப சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. பாரதி பெரிதும் காரணமாக இருந்திருக்காரு. தலைவர் வஉசி, உறுப்பினர்கள் சீனிவாசாரி, ஆர்யா, வெங்கட்ரமண ராவ். ஓகேங்களா. இதோட ஜனசங்கத்தின் நோக்கங்கள் வந்து சுதேசி பொருட்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை பரப்புதல், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல், சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல். இதுதான் வந்து சென்னை ஜனசங்கத்தோட முக்கியமான விஷயங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறோம். அடுத்தடுத்த கிளாஸ் தொடர்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு தாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.